அது ஒரு அழகான சோனாபுரம்ன்ற கிராமம். அங்க ரோசின்னு ஒரு ஏழை பறவை வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய காய்கறி தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கேத்த போலவே தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தோட்டம் அமைச்சு அதை தினமும் பராமரிச்சு வந்துச்சு. அதுல இருந்து வர காய்கறிகளை ஊருக்குள்ள கொண்டு போய் கம்மி விலையில வித்துச்சு. பிறகு லூசி பறவையோட தோட்டமும் நல்லா செழிச்சு பூத்து குலுங்கிச்சு. அது முன்ன மாதிரி காய்கறிய கூடையில விக்காம சொந்தமா தள்ளுவண்டி வாங்கி அதுல காய்கறிய வியாபாரம் பண்ணிச்சு. அதோட முன்னேற்றத்தை பார்த்து ரோசியோட நண்பர்கள் ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டாங்க. சொந்த ஊர்ல மட்டும் இல்லாம பக்கத்து ஊருக்கும் காய்கறி விக்க போச்சு. நம்ம காய்கறி சொந்தமா விளைய வைக்கிறதால நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும், வாங்கிக்கோங்க. நாட்கள் செல்ல செல்ல வெயில் அதிகமானதால காய்கறி தோட்டம் வாடி போனுச்சு. ஒரே ஒரு செடி மட்டும் இருக்கும். நிலைமைக்கு தள்ளப்பட்டு சோகத்துல வாடி போனுச்சு ரோசி பறவை. என்ன இது, கோடை காலம் வந்ததால நம்ம தோட்டமே அழியிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சே. இப்படியே போன சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். நம்மோட வீடு கட்டுற கனவும் வீணாகிடும். இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். அப்போதான் ரோசிக்கு ஒரு தீய யோசனை தோணுச்சு. அது என்னன்னா, அது வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ராசப்பான்றவர் தோட்டத்துல இருந்து காய்கறிய திருடி விக்கலாம்னு யோசிச்சுது. அது திட்டப்படியே யாரு இல்லாத சமயம் பார்த்து ஒரு பெரிய கூடி எடுத்துக்கிட்டு வந்து அந்த தோட்டத்துல இருக்கிற காய்கறிய அதிகமா பறிச்சுட்டு போய் தன்னோட வீட்டுல வச்சுது. அத வெளியூரான டவுன்ல ஏற்றுமதி பண்ண தாங்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் போட்டு ஒரு மினி லாரி வாங்குச்சு. அதுல எல்லா காய்கறியையும் யாருக்கும் தெரியாம டவுனுக்கு ஏத்திட்டு போய் நல்ல விலைக்கு லூசி பறவை வித்துச்சு. வித்த பணத்துல கொஞ்சத்தை வீடு கட்ட எடுத்து வச்சுட்டு மத்தத ஆடம்பர செலவான பைக் வாங்கி எல்லாரும் முன்னாடியும் வேகமா போச்சு. அப்புறம் உடனே ஒரு காரும் வாங்கி அதையும் வேணும்னே தெருக்கல்ல ஓட்டுனுச்சு. அப்போ தெருவுல இருக்கிறவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சுது. அப்போ தெரியல ஊர் மக்களுக்கு அந்த பணம் எப்படி வந்ததுன்னு. அப்புறம் தன்னோட கனவு வீட்டை கட்ட தொடங்கிச்சு. பிறகு நல்லபடியா கட்டியும் முடிச்சுது. ஆனா இங்க ராசப்பா பெரிய நஷ்டத்துல இருந்தா தன்னோட தோட்டத்துல பெரிய திருட்டு தினமும் நடக்குதுன்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு. டேய் மூர்த்தி, என்னோட தோட்டத்துல எவனோ தினமும் திருடுறா. அவ மட்டும் என்கிட்ட மாட்டிக்கிட்டா கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவ. தினமும் திருட்டு போற விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னா ராசப்பா. ராசப்பா, நான் சொல்றபடி நீ கேளு. உன்னோட தோட்டத்துல எப்பயும் இருப்பதோடு பாதுகாப்பு அதிகப்படுத்து. நீ எப்பவும் தோட்டத்துல கண்காணிச்சுக்கிட்டே இரு. நீ கண்காணிக்கிறது அந்த திருடனுக்கு தெரியக்கூடாது. உனக்கு யார் மேலையாவது சந்தேகம் இருந்தா வந்து சொல்லு. ஆனா இது எதுவும் தெரியாத அந்த லூசி பறவை தனக்குன்னு சொந்தமா ஒரு விமானமே வாங்கியது. அதை எப்பவும் போல தெருவிலையும் ஓட்டிட்டும் போனிச்சு. அதை பார்த்த ராசப்பாவுக்கு கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. என்னடா மூர்த்தி இது, இந்த லூசி ரொம்பவே வேகமா பணம் சம்பாதிச்சிருச்சு, எப்படின்னு தெரியலையே. இது மேல எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. திருடி இருக்கோமே, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்குவோம்ன்ற பயமே இல்லாத ஜாலியா பறந்துகிட்டு இருந்தது. ஆனா மறுநாளே எப்பவும் போல திருட வந்துச்சு ரோசி. ஊர் தலைவர் சொன்னது போலவே ராசப்பா செடிகளுக்குள்ள ஒழிஞ்சிருந்தா ரோசிதா. இந்த திருட்டுக்கு காரணம்னு தெரிஞ்சதும் ஒரு நொடி கூட யோசிக்காம ஓடி போய் ரோசிய பிடிச்சா. ரோசிய ஊருக்கு நடுவுல உள்ள ஒரு மரத்துல கட்டி போட்டாங்க. ரோசி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமா? ராசப்பாவோட காய்கறி தோட்டத்தையே நீ திட்டம் போட்டு திருடி இருக்க. அதுக்காக இப்போ இவருக்கு என்ன பண்ண போற? நான் திருடின காய்கறிய வித்த பணத்தையும் அதுல வாங்கின பொருளையும் நான் அவருக்கே ஒப்படைச்சற்ற. அப்போ அந்த ஊரே மதிக்கிற சாமியார் ஒருத்தர் வந்தாரு. அவர் அந்த ரோசி பறவை அவுத்து விட சொன்னதும் ஊர் மக்களும் தலைவரும் உடனே அவுத்து விட்டாங்க. அது பண்ண தீய விஷயம்தான் தெரியும், நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த சாமியார் சொன்னாரு. எல்லாரும் என்னன்னு தெரியாம அதிர்ச்சியானாங்க. நம்மளோட குரு ஆபரம் நம்ம ஊருக்கு நிறைய நல்லது பண்ண. நம்ம குருவே அப்படி சொல்றாருன்னா ஏதாவது காரணம் இருக்கும். என்ன விஷயம்னு அவரே சொல்லுவாரு. இருங்க. எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. நீங்க மன்ற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட உதவியா இருக்கும். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவுல சந்திக்கிறேன். பாய்.